ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் கேம்பஸில் நடந்த பெட் ஷோவுக்கு போய் இருந்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய டாக்ஸு, கேட்ஸ், ரேபிட்ஸு, பேர்ட்ஸ், ஃபிஷ்னு எல்லா டைப்ஸ் பெட்ஸும் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேம்பஸ்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பெட் ஷோனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். பெட் ஷோனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய விதமான பெட்ஸ் வந்து எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து பீப்புளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து பெட்ஸை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோவில் பெட்ஸோட கேரு, ஃபுட்டு, ட்ரைனிங் பற்றி கூட சொல்லுவாங்க. சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் கேம்பஸில் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஈவெண்ட்க்கு நிறைய ஃபேமிலிஸ், கிட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் வந்து இப்போது டேக் வாங்கியாச்சு. இது ஒரு ஸ்கேனர் QR மாதிரி கொடுத்து நாங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இங்கே. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய 2 கிட்டும் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னா, ஒரு 2 பெரிய யானை வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய கிட்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய நன்னு பாப்பா போய் விளையாடினோடனே அந்த கிட்ஸ் அது ஷேக் பண்ண உடனே ரொம்ப பயந்துட்டாவ. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நன்மதி போயிட்டு அந்த யானையை டச் பண்ணும்போது அந்த யானை ஷேக் பண்ண உடனே அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். ஷேக் பண்ண உடனே அவங்க பயந்துருவாங்க. ஸோ இப்போ நேராக என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. நாங்கள் போகும்போதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாக், சூப்பராக இருந்துச்சு அந்த டாகு. ஸோ அது வந்து அவங்களோட ஓனர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மால்குள்ளே போன உடனே ஃபுல்லாக செம பெரிய ஹால், ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி போனது கிடையாது. என்னோடய கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நிறைய விதமான பெட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அங்கே லைனில் நின்றுட்டு இருக்கும் போதே ஒரு க்யூட் டாக் ஒன்று அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த டாக் பாருங்களேன், இதை பார்த்தீங்கனாலே ஒரு ஆடு மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே செம்மையாக பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் பக்கத்துலேயே இருந்துச்சா, என் காலை வேற மடிச்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், நீ தான் பயப்படுறல, தயவு செஞ்சு என் பின்னாடி வந்து நில்லுன்னு சொல்லிட்டு என்னை திட்டார் அங்கவே. ஸோ அதுக்கப்புறம் லைன் ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து செம பெரிய கியூ. ஸோ ஒரு செக்ஷனாக டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்கள பாருங்களேன், இவங்க க்யூட்டாக கலராக இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து இவர் பாருங்கள், இவர் அந்த அண்ணா ஹைட்கே இருக்கார். இவர் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போனது கிடையாது. ஸோ இந்த டாக் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன்ல. ஸோ இந்த டாக் பாருங்களேன், இதோட ஸ்கின் டோனே வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டைப்ஸு. ஸோ இதெல்லாம் நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பருங்க. அப்புறம் இவரெலாம் ரொம்ப நிறைய வெரைட்டி டாக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அதோட நேம்லாம் எனக்கு தெரியல, ப்ரீட் நேம்லாம் தெரியல. ஸோ இவர் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்தார். என்னோடய பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்சோ. இவரெல்லாம் ஸோ இதெல்லாமே ரொம்ப பயமாக இருந்துச்சு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்களே பாருங்களேன், அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வாலே இல்லாமல் இருந்துச்சு. இது ஒரு ப்ரீட் போல். அப்புறம் நிறைய நாட்டு நாயெல்லாம் இருந்துச்சுதோ இவங்கெல்லாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் வேறு அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதுக்கு வந்து இவங்களோட பெட் கேர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அடிக்கடி தலைவாரி விட்டுட்டு கொஞ்சம் ரொம்பவே கேராக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவர் தான் அந்த நாட்டு நாயெல்லாம். இவங்க வந்து நாங்கள் வரும்போதே 3 என்ட்ரன்ஸில் 3 பேர் இவங்க வந்திருந்தாங்க. ஸோ தென் வந்து நெக்ஸ்ட்டு இவங்கள பாருங்களேன், க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன். 3 பேர் ஒரே பிளேஸில் சுற்றி வந்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப குள்ளமாக இருந்தார். அது ஒரு ப்ரீட் போல். அப்புறம் இவங்க வந்து நிறைய பேர், இவங்களும் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா டாக்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன பப்பீஸ்லேருந்து பிக் டாக்ஸு, கோல்டன் ரிட்ரைவரு, அப்புறம் லேபரு, ஜெர்மன் ஷெப்பர்ட்னு டிஃப்ரெண்ட் ப்ரீடில் இருந்தாங்க. சில டாக்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக கமாண்டாக கொடுத்துச்சு. அப்புறம் சிட்டு ஸ்டாண்ட் சொன்னால் கூட, கம்மு அப்படிலாம் சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துச்சு. ஸோ அவங்களோட ஓனர் சொன்னதெல்லாம் கமாண்டெல்லாம் பார்த்து அது ஒபே பண்ணுச்சு. கிட்ஸ் எல்லோரும் கைத்தட்டி கிளாப் பண்ணாங்க. ஸோ டாக்ஸ் ரொம்ப லாயல் அனிமல்ஸ். அவங்க ஓனரை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸை மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டாக்ஸோட செக்ஷன் தான்.
ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது பாருங்களேன். நிறைய வெரைட்டி அவங்களும் வந்து நிறைய அந்த விசிட்டிங் கார்ட்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த டாக் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இருக்காங்களா, அவங்க வச்சுருந்த டாக் மாதிரி கூட தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது தெரியல, சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நல்லா இருந்துச்சு. பட் டாக்ஸை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஷோஸ்க்கெலாம் நான் போயிருக்கேன். இவர் பாருங்களேன், ஒரே இடத்துல சுற்றி வந்தார். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டாக்ஸோட செக்ஷன் தான். ஸோ நீங்களே பாருங்களேன், நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் எல்லாமே இருக்குது. இவர் பாருங்கள், இவர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இவங்களோட ஓனர் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னேக்ஸு, பேர்ட்ஸு, அந்த மாதிரியான அனிமல்ஸ் இருந்துச்சு. நிறைய புறா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாம்பு. ஸோ இவங்க அந்த பாம்புலாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா பர் பர்சனுக்கு 200 கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க உள்ளே எடுத்துகிட்ருக்காங்க பாருங்களேன். பட் எனக்கு பாம்புனா ரொம்ப பயம், அதனால் நான் போய் ஃபோட்டோஸ்லாம் நான் எதுவும் எடுக்கலை. பட் எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் எலி, ஸோ அந்த மாதிரியாகவும் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், நிறைய இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ரேபிட் பாருங்களேன், சூப்பராக ரேபிட்லாம் இருக்குது. அப்புறம் பேரட்டு, அந்த உடும்பு, இந்த க்ரீன் கலரில் இதெல்லாம் அந்த அண்ணா வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இதுவாகவே பயமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த வெரைட்டி ஆஃப் பேரட்டு அது இருக்காங்க பாருங்களேன், பின்னாடி இருக்காங்களே, அதெல்லாமே சூப்பராக சவுண்ட் கொடுத்துட்டு அழகாக இருந்தாங்க. இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற போதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இவங்களாம் இதை வந்து நம்ம வாங்கிட்டு கூட வந்திருக்கலாம், வாங்கிட்டு கூட வரலாம் பே பண்ணி. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் அங்கே இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே பெட் அனிமல்ஸில் வந்து இந்த பேர்ட்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு, பேரட்டு அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல் பேரட்ஸ்லாம் ஸ்வீட்டாக, ஸ்மார்ட் பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சு. அவங்க சவுண்டை ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்புறம் பசங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கற்றுக்கிட்டே இருந்தாங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து. அது எப்படி கீச் கீச் கற்றுட்டு இது எப்படி சவுண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணி பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நடுவில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நேரமாக இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் அவங்க வந்து வேறு பிளேஸ்க்கு போய் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்போ நானும் என்னோடய எல்டர் டாக்டரும் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா வேணும், ஸோ இதெல்லாம் எனக்கு கையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் படத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரீட் டைப்ஸ் கேட் வந்து இங்கே வந்து கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் கூட இருந்துச்சு, ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து இந்த ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ நன்மதி என்ன பண்ணாங்க, அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க. ஸோ நானும் அந்த அண்ணா கிட்ட கேட்டு வாங்கி என்னோட டாட்டர் கிட்ட கொடுத்தேன். ஸோ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ஃபிஷ்ஷை கையில் வச்சுட்டு. ஸோ அது அழகாக இருக்குது அம்மா, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே கலர் கோழி கொஞ்சம் கூட பக்கத்தில் இருந்துச்சு. இங்கே இந்த ரேபிட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பர் காஸ்டியூம் போட்டுட்டு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த இது. ஸோ அந்த பக்கத்து கேம்பஸில் அந்த பக்கத்து பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கோழி குஞ்சு வச்சுருந்தாங்க, கலர் கோழி குஞ்சு. என்னோடய டாட்டர் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் எக், அது அப்புறம் நிறைய பேர்ட்ஸு. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச் எக் நாங்கள் வெளியிலையும் பார்த்தோம். இந்த கேட் இருக்குல்ல, ஸோ இந்த கேட்ஸ் தான் அந்த மூவிஸில் வர மாதிரி அந்த கேட்ஸு. ஸோ பார்த்தீங்களா இந்த பாம்பு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. பட் இது கடிக்காது, எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ட் எல்லாமே க்ளோஸ்அப்பில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே என்னை பார்த்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எல்லாமே. ஸோ நீங்களே போய் பார்த்துட்டே வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது என்ன ப்ரீடு, என்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த செக்ஷனில் அதான் இந்த வெரைட்டி ஆஃப் பேரட்டு. ஸோ நன்மதி என்ன பண்ணாங்க, ரொம்ப அழுது எனக்கு வேணும், எனக்கு அந்த கோழி குஞ்சு வேணும்னு சொல்லவே நான் அவங்க போயிட்டேன். சரி நான் வாங்கி கொடுக்குறேன் பாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அகைன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோழி குஞ்சு வாங்கி கொடுத்தேன். அது வந்து 2 கோழி குஞ்சு 50 ரூபான்னு சொன்னாங்களா, அதை வாங்கி கொடுத்தவொடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ பின்னாடி பாருங்களேன், அப்படியே அந்த பேக்ரவுண்டில் அந்த 2 பேரட் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்னேக்ஸ் இருந்துச்சு இந்த கண்ணாடிக்குள்ளே. ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து ரிட்டன் அந்த கோழி குஞ்சையை வாங்கிட்டு பாப்பா வந்து அதுலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
இது பாருங்கள், இங்கே நிறைய எலி, அப்புறம் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்களே பாருங்கள், அப்போ நிறையா வெரைட்டி ஆஃப் பேரட்ஸு, அப்புறம் கோழி வகைகள். ஸோ அப்புறம் இதெல்லாமே அடுத்த செக்ஷனில் இருந்துச்சு, வேறு ஒரு பிளேஸில் இருந்துச்சு. ஸோ கிட்ஸோடு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இங்கே ஒரு 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இங்கே. அதெல்லாம் இதை பார்த்தீங்களா, கோழி குஞ்சு பார்த்த உடனே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நானும் அவர் கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு அவரும் வந்துட்டார். ஸோ கோழி குஞ்சு பார்த்துட்டு இப்போ ரேம்ப் வாக், இங்கே வந்து நாங்கள் இதுக்கெலாம் லேட்டாக போனதால் ரேம்ப் வாக் ஷோலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டார்டாய்ஸ் வந்து ரேம்ப் வாக் பண்ணுச்சு. அடுத்தது வந்து இந்த உடும்பு வச்சு அந்த அண்ணா பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் இந்த ஒரு பேர்டு, இந்த கிளி வந்து ரேம்ப் வாக் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய டாக்ஸ் எல்லாம் விளையாடிட்டு, அப்புறம் இங்கேயும் நடுவில் நிறைய டாக்ஸு. ஸோ கிட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பலூன்லாம் வச்சு டாக்ஸ் கூட. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து. ஸோ அதுலேருந்து வெளியில் வரும்போதே நிறையா கிட்ஸுக்கு இந்த பெட்ஸுக்கான ஃபுட் ஐட்டம்ஸு, ஸோ அதை டேக் கேர் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ்ஸு, அதை வெளியில் எங்கேயா கொண்டுட்டு போகிறதுக்கான பாக்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் அங்கே வச்சுட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த சைட் ஃபுல்லாமே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து இந்த ஒட்டகம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒட்டகத்தில் வந்து இதெல்லாம் எல்லாத்துக்குமே பே பண்ணணும் போல். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். வந்து இந்த ஹார்ஸ் ரைடு இருக்குது. ஸோ இந்த ஹார்ஸுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் டாகு, இந்த மாடு, இந்த நாட்டு மாடு, அப்புறம் வந்து இது கழுதை. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ பாருங்களேன், இவர் பாருங்களேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் ஆடு. பட் அதுக்கே அதோட கொம்பு பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இங்கே வரும் பாருங்களேன். இது வந்து கோழி ஐட்டம்ஸு. ஸோ வாத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வாத்து தான், அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், இதெல்லாம் என்னோடய கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிக்கு, ஒயிட் பிக்கு. ஸோ இந்த பாப்பா என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ஆடு சொன்னல, இதுதான் அந்த ஆடு. ஃபுல்லாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இது வந்து எங்களோட லாஸ்ட் கிளிப் அங்கேருந்து நாங்கள் வெளியில் வரும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பாய் பாய்.